விடுமா. என்ன மாப்பிள்ள டீச்சர் பார்த்து குழந்தை வைக்காம நீங்க நிக்கிறீங்க? நீங்க கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணு மாப்பிள்ள. உட்காருங்க. நகரத்திலேயே இருந்துட்டு இந்த மாதிரி அழகான கிராமத்தை பார்க்க எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீங்க எல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சோங்க. ஆமா, உங்களை பத்தி விவரம் எல்லாம் நீங்க சொல்லிட்டீங்க. இந்த சின்ன பையன் யாருன்னு சொல்லவே இல்லையே. இவன் வந்து பிள்ளையார்பட்டி புள்ள. என்னப்பா முழிக்கிற? நான் தான் உன் புள்ளன்னு பளிச்சுன்னு சொல்ல. ஏயா அப்பன மகனை சேர்ந்து பொண்ணு பார்க்க வந்தீங்களா? சரியான மானங்கிட்ட புலப்பா போச்ச. கோடாய்க்காரு பேத்திய எவ்வளவு அருமை பெருமையா வளர்த்திருக்காரு. ரெண்டாவது நம்ம கேட்க வந்திருக்கீங்க. இல்ல எனக்கு எந்த தரமும் இல்ல. உங்க பொண்ணு சமாச்சாரம் முடிஞ்சா அதான் எனக்கு முதல் தரம். நாங்க என்ன காதல பூச்சுத்தி இருக்கோமா? ரெண்டாவது தரம் மூணாவது தரம் இதெல்லாம் வேற இடத்த பாரியா போயா. சார் நான் சொல்றது கேளுங்க சார். சார் தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க சார். அம்மா நீங்களாவது நான் சொல்றது கேளுங்கம்மா. அம்மா பையனை வச்சுட்டு பொண்ணு பார்க்க வந்திருக்கியே, உனக்கு வெக்கமா இல்ல? நீ கெட்ட கேட்டுக்கு ரெண்டாம் தாரம் மூணாம் தாரம்னு கேட்க வந்துட்டிய. நீ போமா உள்ள. வேலை வெட்டி எல்லாம் போட்டு நாள் பூரா காத்து கிடறதுக்கு எங்க புத்திய செருப்பால் அடிக்கணும். பையனை வர டேய் சைத்தான், உன்னால என் காதல முறிஞ்சு போச்சுடா. நீதான் என் மகன் அவ கூட என் மேல சந்தேகப்பட்டுட்டா. சொல்லுடா, யாரா அவங்க அப்பன்? டேய் உங்க அப்பன் யாருன்னு சொல்லுடா. நீதான். பொய் சொன்ன பல்லக்கல்ல உடைச்சிடுவேன். யாரா அவங்க அப்பன்? டேய் எங்கடா போற கடலுக்குள்ள? நீ தானே எங்க அப்பா இல்லன்னு சொன்ன, அதனாலதான் நான் கடல்ல விழுந்து சாக போறேன். டேய் சத்தியமா எனக்கு நீச்சல் தெரியாது, விளையாடாத. நில்லுடா. டேய் டேய் எங்க போயிட்டான்? புள்ளியார்பட்டிக்காரங்களுக்கு பதில் சொல்ல முடியாத. டேய் கோபால், ஏய் இவனை எங்க கூட்டிட்டு போற? உன் கூட சேர்த்து இவனையும் பிச்சைக்காரன் ஆக்கிறதுக்கா? நான் தான் அவர் கூட வரேன்னு சொன்னேன். நீ தான் அப்பா இல்லன்ட்டிய. சின்ன பையனுக்கு அப்பா அம்மா இல்லன்னா அவனுக்கு யார் சோறு போடுவாங்க? ஐயா, குழந்தை எல்லா விவரத்தையும் சொன்னா ஐயா. இனிமேலும் உங்களுக்கு தொந்தரவா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறான். நான் வளர்க்கிறேன். எனக்கு இவ்வளவு நாள் வாழணுங்கிற ஆசை மட்டும்தான் இருந்தது. இப்பதான் இந்த குழந்தைய வளர்க்கணுங்கிற ஆசை வந்துருச்சு. கிடைக்கிறதுல ஆளுக்கு பாதியா பகிர்ந்துகிட்டு இவனை வளர்த்துருவாங்க. உங்க பிள்ளை இல்லைன்னா எனக்கு கொடுத்துருங்க ஐயா. இல்லப்பா, இவன் யார் பிள்ளையா இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல. இனிமே என் பிள்ளைதான். உனக்கு இருக்கிற தைரியமும் மனிதாபிமானமும் எனக்கு இல்லாம போச்சேன்னு நான் ரொம்ப வெக்கப்படுறேன். இனிமே இந்த பையனை நானே வளர்க்க போறேன். இந்த பையனுக்கு தகப்பேன் நான் தான். டீச்சர், இந்த பையனை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இனிமே உங்க வகுப்புலதான் படிக்க போறான். இதுக்கு முந்தி எங்க படிச்ச? பள்ளிக்கூடத்துல தான். பொழைச்சுக்குவேன். போய் உட்கார். நாகு, உன்னை பார்க்கணும் தான் காலையில இருந்து காத்துக்கிட்டு இருந்தேன். இந்த கிராமத்து ஜனங்க தான் விவரம் தெரியாம பேசுறாங்கன்னா நீ கூடவே என்ன தப்பா நினைக்கிற? உண்மை எது பொய் எதுன்னு அவங்க மனசுக்கு தெரியும். என் மனசு தான் உன்கிட்ட இருக்க. உனக்காவது விவரம் தெரியும் நினைச்சேன். நாகு, நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். இனிமே நான் உன்னை பார்க்க மாட்டேன். என்னைக்காவது ஒரு நாள்
நான் நல்லவன் உனக்கு தெரிஞ்சதுன்னா அன்னைக்கு என்ன நினைச்சுக்க. நான் வரேன். நாளுக்கு பாத்திருக்க மாப்பிள இவருதான். ஏன் பனீர்கண்ணா, நீ செய்யறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. உன் பொண்டாட்டி உன் மேல உசிரையே வச்சிருக்கா. இதுல அங்கிட்டு இங்கிட்டு தொடுப்பு வேற. இதுல கோடாய்க்காரன் பேத்திய புதுசா கல்யாணம் பண்ணிக்கணும்னு கிளம்புறிய, இது என்ன நியாயம்? நாங்கெல்லாம் பொண்ணு பார்க்க அவருக்கு தெரிஞ்சதுன்னா உன் பொண்டாட்டி எங்களை கட்டி வச்சு அடிப்பா. தாத்தா, எனக்கு என்னமோ இந்த மாப்பிளைய பத்தி சரியா படல. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. நீ சொல்றத நாங்க கேக்குறது இருக்கட்டும், நாங்க சொல்றத அவங்க கேட்பாங்களா? அதானே, அவங்க பெரும் பணக்காரங்க. வம்புல வந்துட்டா ரெண்டுல ஒண்ணு பண்ணிடுவாங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க போறதில்ல. எது நடந்தாலும் பயப்பட போறதில்ல. அந்த அன்னக்குப்ப மாப்பிள்ளை எனக்கு வேண்டாம் வேண்டாம். என்ன தெரியுதா? நான் தான் உன்னை பொண்ணு பார்க்க வந்தேன். என்ன பிடிக்கலன்னு சொன்னாம நசுமாவா? ஏன் நான் கருப்பா இருக்கிறதாலையா? பெண் குலத்தையே கேவலப்படுத்திட்டிய. என்ன பிடிக்கலன்னு சொன்ன முத பொண்ணு நீதான். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்க, நீ என்ன பிடிக்கலன்னு சொன்னதுக்காக நானும் உன்னை பிடிக்கலன்னு சொல்ல மாட்டேன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன் வயசு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை விட உன் உடம்பு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. மகுடிக்கு மயங்காத மலைப்பாம்புதா. என்னை பத்தி உனக்கு சரியா புரியல. வேற பாரு. கோவத்துல குட்டி நல்லாவே இருக்கிற. ஓடாதடா, நில்றா நில்றா, ஓடாத. டேய், நான் சொல்றேன்ல, ஓடாதடா. டேய் டேய், நில்றா, நில்லுப்பா. டேய் நில்லு. எங்க வர்ற? சும்மா சும்மாவா? கார் சாப்பிட்டியா? டிஃபன் சாப்பிட்டியா? இரு இரு, கொஞ்சம் தூரம் போயிட்ட பிறகு வா. நில்லு, இப்படி இப்படி நில்லு, இப்படி இப்படி. கோச்சட, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். எங்க பையன்? சார், காசுக்கு ஆசைப்பட்டு பையனை வித்து விட்டான் சார். என்ன டேய், என்ன உன்ன மாதிரி ஒன்றை நான் பையன் நினைச்சியா? இன்ஸ்பெக்டர் சார், பையன் நல்லபடியா நல்ல இடத்துல இருக்கான் சார். என்ன நம்புங்க சார். யார் என்ன சொன்னாலும் நம்புறதுக்கான அந்த ட்ரெஸ் போட்டிருக்கேன், போலீஸ் ட்ரெஸ். பையன் எங்க மரியாதையா சொல்லிடு, உனக்கு இந்த பரம்ப பத்தி தெரியாது. சொல்றானே சார், என் ரெண்டு பொண்டாட்டிகளும் என்ன விவாகரத்து பண்றதா முடிவு எடுத்துட்டாங்க. அதை தடுக்கணும்னா அந்த பையனை யார் தலையில கட்டணும்னு முடிவு எடுத்த. பக்கத்து ஊர்ல ஒரு இறைச்சவாயா இருந்தான். அதான் ஊருக்கு ஒருத்தர் இருக்கான்ல, விஷயத்த சொல்லியா? சந்திரன்னு பேரு. அவன் தலையில கட்டிட்டேன். பையன் ரொம்ப பெரியமா இருக்கான். நான் நம்ப மாட்டேன். நம்பாதீங்க சார். இந்த ஆளு பிள்ளை இல்லாத வெள்ளக்காரங்கிட்ட விலை பேசி கொடுத்து பிள்ளைய கப்பல் ஏத்திருப்பான். என்னன்றப்பா சார், உங்களுக்கு நம்பிக்கை இல்லன்னா பின்னாடியே வாங்க சார். பக்கத்து ஊர்ல தான் அந்த பையன் இருக்கா, நான் காட்டுறேன், வாங்க சார். அப்படியா? நட முன்ன. சந்திரனும் இங்கதான் இருக்கான், அந்த பையன் கோபாலும் இங்கதான் இருக்கான். ஐயா, எஜமான் தர பாட்டுக்காரரா, இன்ஸ்பெக்டர் ஐயா உங்களை பார்க்க வந்திருக்கிறாரு. என்ன விஷயம்? ஏன் சார், இந்த ஆள் இது வரைக்கும் வச்சுக்கிட்டு இருந்த குழந்தை இப்ப உங்ககிட்டயா இருக்கு? இல்ல சார், கடலூர் கள்ள உண்ட உனக்கு நிச்சயம். கிளம்பு கிளம்பு. சார், எஜமான் என்ன அந்த ஆள்கிட்ட போய் மரியாதை எல்லாம் பழகிட்டு? சார், இவன் சொல்றத நம்பாதீங்க. புள்ளியார்பட்டிக்காரங்க பூரா பேத்துக்கும் தெரியும். இவன் பொண்ணு பாக்குற குஷியில வந்துகிட்டு இருந்தான். நான் தான் அந்த சின்ன பையன்கிட்ட இவன் தான் உங்க ஒப்பன்னு சொல்லி விவரமா இவனை மாட்டி விட்டேன். என்கிட்ட போய் சொல்றான் பாத்தீங்களா? சார் கொஞ்சம் பொறுங்க. அந்த பையனை என்கிட்ட வந்து சேர்த்து விட்டது என்னமோ உண்மைதான். குழந்தைய கூட்டு கிளம்பு. ஆனா இப்ப அந்த பையனை என்னால பிரிஞ்சு இருக்க முடியாது. ஆமா சார், பாசமா வளர்க்கறாரு சார், விட்டுருங்க. கான்ஸ்டபிள், குழந்தைய ஒரு வார்த்தை கேட்டுருவோமா? ஐயோ, ஓமன் பிசாசு வந்துடுச்சு. குழந்தை சாமி, அப்பா சாமி, என் ரெண்டு பொண்டாட்டிகளையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அவளுங்க எப்படி இருக்கிறாங்கன்றத. ஐயோ, போடா கழிச்சடா.